நேற்றிரவு சென்னை புறநகரில் அதீத குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதில் முதியவர் ஒருவர் கொடூரமாக உயிரிழந்தார். என் மருமவா மலரு இந்த வீட்டுக்கு வந்தா தான் வீடு வீடா இருக்கும். எந்த ஜென்மத்து புண்ணியமோமா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. ஒன் மோர் திங், இது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண படம். எங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நீங்கள் அந்த லைட் எடுத்துக்காதீங்க. நாம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காக எடுக்கிறோம், எங்க ஓடம் எடுக்கிறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னால எந்த பிரயோஜனமும் இல்லை. I'll let you know. You can go. இன்னைக்கு ஈவினிங் ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க பேசினது தப்பு தம்பி. I have a problem. ஒருத்தனை அழ வச்சு சந்தோஷப்படுறதுல அப்படி என்னடா இருக்கு? எவ்வளவு வேகமா த்ரெட்மில்ல ஓனாலும் அதே இடத்துல இருக்கிற மாதிரி இது என் லைஃப். சார் ஆக்சிடென்ட் பண்ணது அவன் தான் சார். நீ தப்பே பண்ணல, உன்னை யாரும் நம்பலன்னு வைய, அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. Did you kill someone? பா என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி நீ என்ன அப்படி பார்க்காதப்பா. பா நான் பண்ணலப்பா, இந்த ஆக்சிடென்ட் நான் பண்ணல. புரியல சுசி, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு தப்பு பண்ணிட்டு ரொம்ப நாளைக்குலாம் மாட்டாம இருக்க முடியாது பிரவீன். பேனிக் ஆகாதடா, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. வாழ்க்கையோட விசேஷம் என்னன்னா தப்பு பண்றதுக்கு லைஃப் ஒரு சான்ஸ் கொடுக்குதோ, திருத்திக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கும். இந்த உலகத்துல எல்லாருக்கும் நல்லவன்னு இங்க ஒருத்தன் இல்லவே இல்லை. ஏன் அந்த கடவுளால கூட முடியாதுன்னு சொன்னால.